இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேர் இரக்கத்தின்படி இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புதுப்பிறப்பு அளித்துள்ளார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. ரோமையர் 4:18. எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் தூய ஆவியின் துணையால் நம்பிக்கையின் வழியாய் இறைவனுக்கு ஏற்புடையவராக்கப்படுகிறோம். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. எபேசியர் 4:4. எதிர்நோக்கி தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெருமகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. அவ்வாறு தூய ஆவியின் வல்லமையால் நீங்கள் இன்னும் மிகுதியான எதிர்நோக்குடன் வாழுகின்றோம். ரோமையர் 15:13. மனிதனை உயர்ந்த பாதையில் நடத்தும் ஒரு உன்னதமான செயல் தூய ஆவி நடத்துகிறார். எனவே தூய ஆவியின் கனிகளை நிறைவாக பெற நாம் முயற்சி எடுப்போம். தூய ஆவியின் வல்லமையால் வாழும்போது பற்று இல்லாமல் பலனை எதிர்பாராமல் வாழ்வோம். நம்மிடையே மாற்றத்தை உருவாக்க முயல்வோம். செயல் சிறியதாக இருந்தாலும் நேர்மறையான மாற்றத்தை உருவாக்க ஆழமான நம்பிக்கை கொள்வோம். மனசாட்சிக்கு உண்மை உள்ளவர்களாய் தூய ஆவி வழிகாட்டும் பாதையில் உள்ளார்ந்த அமைதியை ஏற்படுத்துவோம். தடைகள் வரும், ஆனால் தளரக்கூடாது. அவற்றை கடந்து செல்ல உறுதியுடன் செயல்படுவோம். பாதையில் விதை விதைத்தால் முளைக்குமோ மலருமோ என்று எதிர்நோக்கிய துணிவு. இகழ்ச்சியும் இடர்பாடும் எதிரே வந்து நின்றாலும் நீதி ஒரு நாள் வெல்லும் என்ற நம்பிக்கை வேண்டும். கண்ணீர் துடைக்கும் கரம் காணா புகழை நாடாது. மன அமைதி தரும் ஒளியே நன்மை செய்ய வெகுமதி. இன்று செய்த நற்செயல் நாளை உலகை மாற்றலாம். அந்த நாளை நம்பி நிற்பதே நன்மை செய்யும் துணிவாகும் என்ற நம்பிக்கையோடு நமது வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். தூய ஆவியானவரின் துணை இருந்தால் கடவுளை மாட்சிப்படுத்தும் விதத்தில் நமது வாழ்க்கையும் நற்செய்தியாக மாறும். நற்செய்தியில் கூறுவது போல் ஆவியார் உண்மையில் உங்களை வழிநடத்துவார். மே 13 இன்று புனித ஃபாத்திமா அன்னைக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட நாள். போர்த்துகல் நாட்டில் பாத்திமாவில் அன்னை மரியா 3 சிறுவர்களுக்கு காட்சி அளித்தது மனித குலத்துக்கு இறைவனின் அன்பும் எச்சரிக்கையும் சேர்ந்த ஒரு அருள்மிகு தருணமாகும். இந்த காட்சிகளில் மனம் திரும்புதல், பாவ பரிகாரம் மற்றும் ஜெபமாலை ஜெபிப்பதன் அவசியம் பற்றி கூறியுள்ளார். எனவே நம் வாழ்வை திருத்திக் கொண்டு ஜெபம், தியாகம் மற்றும் அன்பின் வழியாக உலக அமைதிக்காக ஜெபிப்போம். இறைவா, வாழ்வின் நிறைவை நோக்கி நாங்கள் வாழ்ந்திட, நற்செய்தியாய் நாங்கள் மாறிட வரம் தாரும். ஆமேன்.